கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்கும். 5000 வருஷங்களாக வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஐபிராத் நதி இப்போது மிக விரைவாக வற்றி கொண்டிருக்கிறது. 2021 வருஷத்திலிருந்து வற்றி போக ஆரம்பித்த ஐபிராத் நதி 2039 முழுவதும் வற்றி போய்விடும் என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் முன்பு கணித்தார்கள். ஆனால் இப்போது 2025 73% அந்த நதி வற்றி போய்விட்டது. எனவே இதேபோல் தொடர்ந்தால் மழை பொழிவும் இல்லாவிட்டால் 2027க்குள் ஐபிராத் நதி முழுவதும் வற்றி போய்விடும் என நம்பப்படுகிறது. ஐபிராத் நதி வற்றி போனால் நமக்கென்ன என யோசிக்க கூடாது. ஐபிராத் நதிக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் சம்பவங்களுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது. இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் நடப்பதற்கு முன்பு இந்த ஐபிராத் நதி முழுவதும் வற்றி போய்விடும் என்று வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 12 வசனத்தில் 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்றும் 16ஆம் வசனத்தில் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்படுகிற இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அர்மகதோன் என்கிற மிகப்பெரிய யுத்தமானது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அர்மகதோன் என்கிற இடத்தில் நடக்கும். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும். அப்போது இந்த அர்மகதோன் என்கிற யுத்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் இஸ்ரவேல் தேசத்தில் அர்மகதோன் என்கிற இடத்தில் வைத்து நடக்கும். எனவே அந்த யுத்தத்திற்காக இயேசுவோடு கூட யுத்தம் செய்வதற்காக அந்திகிறிஸ்து பூமியில் உள்ள எல்லா நாடுகளின் இராணுவங்களையும் அர்மகதோன் என்கிற இடத்தில் இஸ்ரேலில் கூட்டி சேர்ப்பான். அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் இயேசுவை எதிர்த்து அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து யுத்தம் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு கிழக்கு திசையில் உள்ள நாடுகளின் இராணுவங்கள் எல்லாம் முழுவதும் வற்றி போன ஐபிராத் நதி வழியாகத்தான் கடந்து செல்வார்கள். ஏன் விமானங்கள் மூலமாக போக முடியாதா என கேட்கலாம். ஆனால் அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ காலத்தில் பூமியில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பல்வேறு வாதிகளினாலும் தேவ கோபத்தினாலும் பூமியே கிட்டத்தட்ட எரிந்து அழிந்து போன நிலைமையில் இருக்கும். ஓசோன் மண்டலம் இருக்காது. வளிமண்டலத்தில் தேவையான காற்று இருக்காது. நீர்நிலைகள் எல்லாம் இரத்தமாய் மாறிவிடும். சூரியனும் இருண்டு மங்கி போயிருக்கும். எனவே விமானங்கள் மூலமாகவோ கப்பல்கள் மூலமாகவோ செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். எனவேதான் தரைமார்க்கமாக செல்வார்கள். கிழக்கத்திய நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் பிரிப்பது இந்த ஐபிராத் நதிதான். இஸ்ரேல் ஆசிய கண்டத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேலுக்கு கிழக்கே உள்ள நாடுகள் ஐபிராத் நதியை கடந்துதான் இஸ்ரேலுக்கு போக முடியும். அந்த நதியில் தண்ணீர் இருந்தால் போக முடியாது. ஆனால் அந்நாட்களில் ஐபிராத் நதி அர்மகதோன் யுத்தத்திற்கு முன்பாக முழுவதும் வற்றி போய்விடுமாம். எனவே வற்றி போன ஐபிராத் நதியின் தரை வழியாக சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து இராணுவங்கள் போகுமாம். சூரியன் உதிக்கும் திசை என்றால் இஸ்ரேலுக்கு கிழக்கே உள்ள நாடுகள் என்று அர்த்தமாகும். அந்த அர்மகதோன் யுத்தத்தில் அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு இயேசுவுடன் யுத்தம் செய்ய இந்தியாவும் போகுமா என்று கேட்டால் ஆம், இந்தியா கண்டிப்பாக போகும் என்றுதான் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகள் இந்தியாவும் சீனாவும் தான். 2 நாடுகளுமே இஸ்ரேலுக்கு கிழக்கே உள்ள நாடுகள் தான். எனவே இந்தியா மட்டுமல்ல, சீனா, இலங்கை, பாகிஸ்தான், மலேசியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இன்னும் எல்லா நாடுகளுமே சேர்ந்து கோடிக்கணக்கான பேர் ஐபிராத் நதி வழியாக இஸ்ரேலுக்கு செல்வார்கள். கிழக்கு திசை நாடுகள் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் உள்ள எல்லா நாடுகளுமே இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்யும். இதையடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் இதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அந்த கிறிஸ்துவிடமிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 பொய்யின் ஆவிகள் புறப்பட்டு சென்று முழு உலகத்திலும் உள்ள எல்லா நாடுகளிடமும் பொய் சொல்லி ஏமாற்றி இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு அவர்களை இஸ்ரேலின் அர்மகுதோன் என்கிற இடத்தில் கூட்டி சேர்த்துவிடும். அந்த யுத்தத்திற்கு முன்பு ஐபிராத்து நதி முழுமையாக வற்றி வறண்டு போய்விடும். ஆனால் இப்போதே ஐபிராத்து நதி 73% வற்றி போய்விட்டது. 2027 முழுவதும் வற்றி போய்விடும் என கணிக்கப்படுகிறது. அதை தேவனே அறிவார். ஆனால் மிக வேகமாக வற்றி வருகிறது. அர்மகுதோன் யுத்தத்திற்கு முன்பாக ஒரு வல்லமையான தேவதூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து நதியின் மேல் ஊற்றுவான். அப்போது அந்த நதி முழுவதும் வற்றி போய்விடும். அதற்கு அடையாளமாக இப்போதே ஐபிராத்து நதி மிக வேகமாக வற்றி கொண்டிருக்கிறது. ஐபிராத்து நதியை குறித்து சமீப நாட்களில் அநேகர் கேள்விப்படுகிற விஷயம் என்னவென்றால், ஐபிராத்து நதி வற்றி போகும்போது ஐபிராத்து நதியில் மிகப்பெரிய தங்க மலை வெளிப்படும் என்று இஸ்லாமியர்களுடைய குரானில் எழுதப்பட்டிருப்பதாகவும், அதன்படியே இப்போது ஐபிராத்து நதி வறண்டு போய்விட்டதால் அந்த நதியில் ஆங்காங்கே தங்க பாலங்களும் தங்க கற்களும் அநேகருக்கு கிடைத்திருப்பதாகவும், எனவே மக்கள் இப்போது ஐபிராத்து நதியில் தங்கத்தை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து செல்வதாகவும் ஆச்சரியமான காரியங்களை கூறுகிறார்கள். கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. தற்போது ஒரு பவுன் தங்கத்தின் விலை 95,000க்கும் மேலாக சென்றுவிட்டது. தங்கம் ஃப்ரீயாக கிடைத்தால் யார் விடுவார்கள்? அப்படி என்றால் உலகமே இப்போது ஐபிராத்து நதியில் தான் இருந்திருக்கும். இன்னும் என்னவெல்லாமோ நடந்திருக்கும். ஐபிராத்து நதியில் தங்க மலை வெளிப்பட்டு விட்டது, தங்கத்தை அரித்து எடுத்து செல்கிறார்கள் என்பதெல்லாம் 100% பொய்யான போலியான வதந்தி செய்திகளாகும். அப்படி என்றால் எதுவுமே அங்கு அப்படி ஒன்றுமே கிடையாது. 1 கிராம் தங்கத்தை கூட யாரும் ஐபிராத்து நதியில் இதுவரை எடுத்ததே இல்லை. அப்படி எடுத்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் மட்டுமே உண்மையானவை. அவை நிறைவேறிய தீரும். வேறு கட்டுக்கதை புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற கற்பனை கதைகள் எல்லாமே பொய்யானவை. அவை ஒருபோதும் நடக்கப் போவது இல்லை. நாம் அந்த கட்டுக்கதைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஐபிராத்து நதி வற்றி போகும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறதை தவிர அங்கே தங்க மலை இருக்கிறது என்று எழுதப்படவில்லை. சரி, ஐபிராத்து நதி வழியாக இஸ்ரேலுக்கு வருகிற எல்லா இராணுவங்களும் அர்மகுதோன் என்கிற இடத்தில் கூட்டி சேர்க்கப்படும். அந்த அர்மகுதோன் என்கிற இடம் இஸ்ரேலின் மிகவும் செழிப்பான பெரிய சமவெளி பகுதியாகும். அர்மகுதோன் என்கிற சமவெளியை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கின்றன. எர்மோன் மலை, கர்மேல் மலை, எல்லாமே கர்மேல் பர்வதம் போன்ற எல்லா மலைகளுமே, அநேக மலைகள் இந்த சமவெளி பகுதியை சுற்றியே உள்ளன. இந்த மலைகள் சூழ்ந்த மிகவும் செழிப்பான பள்ளத்தாக்கு பகுதிதான் அர்மகுதோன் சமவெளியாகும். எபிரேய பாஷையில் அர் என்றால் மலை என்றும் மெகிதோ என்றால் பள்ளத்தாக்கு என்றும் அர்த்தமாகும். அதாவது அர்மகுதோன் என்பதற்கு மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று அர்த்தமாகும். வேதத்தில் இந்த அர்மகுதோன் பகுதியை மெகிதோ பள்ளத்தாக்கு, இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகத்தின் பேரரசர்களாக இருந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் போன்றவர்கள் கூட இந்த அர்மகுதோன் என்கிற சமவெளியை நிலப்பரப்பை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்தில் யுத்தம் செய்ய ஆசைப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பு உள்ளது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலுக்கும் எதிரி நாடுகளுக்கும் இடையில் நடந்த அநேக யுத்தங்கள் இந்த அர்மகுதோன் என்று சொல்லப்படுகிற மெகிதோ பள்ளத்தாக்கிலேயே நடந்ததாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக வந்த அசிரிய ராஜாக்களும் நேபுகாத்நேச்சார் போன்றவர்களும் இந்த மெகிதோ பள்ளத்தாக்கிலேயே பாளையம் இறங்கி முகாமிட்டிருந்ததாக கூறுகிறார்கள். இந்த இடத்தில்தான் அர்மகுதோன் என்கிற யுத்தம் நடக்கப் போகிறது. அந்த யுத்தத்தில் பங்கு பெற்று இயேசுவுடன் யுத்தம் செய்வதற்காக கிழக்கத்திய நாடுகள்
வருவார்கள். ஐபிராத் நதியை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 பெரிய நதிகள் பிரிந்து ஓடியதாக எழுதப்பட்டுள்ளது. அந்த 4 நதிகளில் ஒன்றுதான் ஐபிராத் நதி. இந்த நதி 5000 வருஷங்களாக ஓடிக்கொண்டிருக்கிற மிக பெரிய ஜீவநதியாகும். இதுவரை வரலாற்றில் ஒரு முறை கூட வற்றி போனதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பெரிய நதி இந்த கடைசி நாட்களில் இப்போது மிக வேகமாக வற்றி கொண்டிருக்கிறது. இந்த நதியானது துருக்கியில் ஆரம்பித்து சிரியா, ஈராக் போன்ற நாடுகளின் வழியாக ஓடி பாரசீக வளைகுடாவில் கலக்கிறது. இதன் நீளம் 2700 கிலோமீட்டருக்கும் அதிகமானதாகும். இந்த ஐபிராத் நதி பகுதியில் தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. இதே நதிக்கரையில் தான் ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய சந்ததியினரும் வாழ்ந்தார்கள். நமது முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவருக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்த கானான் தேசமாகிய தற்போதைய இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆபிரகாம் எப்படி வந்தார் தெரியுமா? அவருடைய பூர்வீகம் சீரியா தேசமாகும். அவர் சீரியா தேசத்திலிருந்து இந்த ஐபிராத் நதியை கடந்துதான் கானான் தேசத்திற்கு வந்தார். அவர் ஐபிராத் நதி ஓடுகிற சீரியா தேசத்தான் என்பதாலேயே, அவர் ஐபிராத் நதியை கடந்து வந்ததாலேயே ஆபிரகாமை எபிரேயன் என்று அழைத்ததாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய நதியாகும். மகா அலெக்சாண்டர் என்கிற பேரரசன் இந்த ஐபிராத் நதியை மிகவும் கஷ்டப்பட்டு கடந்து வந்ததால் தான் அவன் மிகவும் சோர்வடைந்ததாலேயே அவன் இந்தியா மீது படையெடுத்த போது அவனால் வெற்றியடைய முடியவில்லை என்று வரலாற்று குறிப்பு உள்ளது. இப்படிப்பட்ட பெரிய ஐபிராத் நதி இப்போது மிக வேகமாக வற்றி கொண்டிருக்கிறது. அர்மகுதோன் யுத்தம் விரைவில் நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாகவே ஐபிராத் நதி வற்றி கொண்டிருக்கிறது. அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு 7 வருஷங்கள் கழித்துதான், அதற்கு பிறகுதான் அர்மகுதோன் யுத்தம் நடக்கும். அதற்கான ஒரு முன் அடையாளம் இப்போதே ஐபிராத் நதி வறண்டு போவதின் மூலமாக தெரிகிறது. ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே இயேசு வந்து விடுவார். எனவே நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.